வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ நான் ரொம்ப கம்மியான மார்க் இருக்கேன், ஒரு 250-300 மார்க் தான் இருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைக்காது, நான் அப்ளை பண்ணல அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற பிளேஸில் எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் உங்கள் மார்க் ஹையராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். நான் ஏன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு முழுக்க லக்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டுக்கு இதுவரையும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்க மார்க் இருக்க எல்லா கேண்டிடேட்டுக்கும் இந்த ஜாப் கிடைக்கிறது கிடையாது. அவங்க அப்ளை பண்ணுற பிளேஸில் அவங்க ஹையராக இருந்தால் மட்டும் போதும், அந்த ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 300 மார்க் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேலே எந்த கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா மார்க் இல்லை அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக 495 498 மார்க் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுற பிளேஸில் நீங்கள் அதிகமான மார்க் இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போது இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற ஆன்லைன் பேஜ். இந்த பேஜுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான ஸ்டேஜ் மூலியம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு ஃபீஸ் இருக்கோ அவங்க மட்டும் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மீதி இருக்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டெப் வராது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா அது வேலிடேட் பண்ணிடுங்க. அதாவது அதுக்கு ஓடிபி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதையும் பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் அல்லது மதர் ஏதாச்சும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்தா மட்டும் போதும். உங்களோட மார்க் ஷீட்டில் எது நேம் கொடுத்துருக்கீங்க, உங்கள் டிசியில் யாரோட நேம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சர்க்கிளில் நீங்கள் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் டீட்டெயிலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா அப்படியே இந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் கண்டினியூ ஃபில் த டீட்டெயில் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனாக கேட்பாங்க. அது இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாங்குவேஜில் ஸ்கூல் முடிச்சிங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ்னால் தமிழ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக இப்போ எதுவும் வேலையில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் அப்படி எதுவும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா நோன்னு இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் சப்மிட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ காட்டுறாங்க. இதில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்து முடிச்சு கீழே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் மீதி இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்கள் இமெயில் மொபைல் நம்பருக்கு அவங்க அதை சென்ட் பண்ணிடுவாங்க.
ஜஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த பேஜுக்குள்ளே போயிருங்க. இப்போ நான் கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க கூட என்ட்ரி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் தான் நீங்கள் முதல்ல இருந்து டைப் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே கண்டினியூ கொடுத்தனால தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள பேஜில் வந்துருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துட்டு உங்கள் சர்க்கிளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு இந்த கேப்சாவும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த ஓடிபியும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸை கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் கரண்ட் இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்க, உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட போர்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டேட் போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டைப் கேட்பாங்க. அதை மார்க்குங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க் காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன மார்க்கோ அதை கொடுத்துங்க. அதுக்கடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் தான் முடிச்சிருக்கேன். தமிழுங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே மார்க்கை என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸில் நீங்கள் என்ன மார்க்கோ அதை கொடுத்துருங்க. சயின்ஸ் ப்ராக்டிக்கலில் என்ன மார்க், அதுக்கப்புறம் சயின்ஸ் தியரியில் என்ன மார்க், அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸில் என்ன மார்க் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. என்னோட மார்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்க எல்லா டிவிஷனுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவிஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறேன். தூத்துக்குடி டிவிஷனாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த பிரான்ச்சில் வேகன்சி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாகவே காட்டுவாங்க. நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். தூத்துக்குடி டிவிஷனில் 56 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த இடத்துல நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட்டாக இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே போஸ்டிங் கிடைக்காது. அதே வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற ப்ரிஃபரன்ஸ் அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்பர் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பிசியாக இருந்து இந்த எஸ்சி போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த இடத்துல கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதனால் உங்கள் கம்யூனிட்டிக்கான ப்ரிஃபரன்ஸ் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தூத்துக்குடி டிவிஷனில் 56 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு பிரியும். அந்த இடத்த தவிர்த்து மீதி இருக்க எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி இருக்க இடத்துக்கு நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எஸ்சி பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு எஸ்சிக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 53வது எஸ்சி இருக்குது. அதுக்கப்புறம் 56வது எஸ்சி இருக்குது. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு கொண்டு வந்துருங்க. யூஆரில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் யூஆர் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்க அந்த இடத்துல போட்டி போடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் போஸ்டிங் வந்து 1லேருந்து 56 வரை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எஃப்சி கம்யூனிட்டிக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டெப் வரல. நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ஸ்டெப் ஓப்பன் ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சு உங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என் அப்ளிகேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி டிவிஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவியூ எல்லாமே காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 24 இடத்த கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமே ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியானதும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது.
இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.